தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. கும்பகோணம் வெற்றிலை மற்றும் தோவாலி மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடானது வழங்கப்பட்டிருக்கிறது. புவிசார் குறியீடு அட்டானி வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவினா. கும்பகோணம் வெற்றிலை உள்ளிட்ட 2 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. புவிசார் குறியீடுக்கான வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். ஒரு பகுதியில் உற்பத்தி செய்யக்கூடிய, தயார் செய்யக்கூடிய மற்றும் விளையாடக்கூடிய பொருட்கள் அந்தந்த பொருட்களின் பகுதியை பெருமையை உணர்த்தும் வகையிலும், அந்த பொருளின் பெருமையை உணர்த்தும் வகையிலும் அந்த பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவது வழக்கம். அதன் அடிப்படையில் தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சாவூர் கலைத்தட்டு, தஞ்சாவூர் வீணை, நாதஸ்வரம், நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு உள்ளிட்ட 10 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு ஏற்கனவே பெற்றுள்ளது. அது மட்டும் இல்லாமல் 62 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று தமிழகம் 2ஆம் இடத்தையும் ஏற்கனவே பல பொருட்களுக்கு தஞ்சை மாவட்டத்தில் புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. வேளாண் சார்ந்த பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைப்பது தற்போது முதல் முறையாக கும்பகோணம் வெற்றிலை பிரசித்தி பெற்ற, அது மட்டுமல்லாது சிறப்பு வாய்ந்த சம அளவு கரத்தன்மை கொண்ட கும்பகோணம் வெற்றிலையின் சிறப்பையும் பெற்றிருக்கிறது. அவ்வகையில் கும்பகோணம் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு கிடைத்தது கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது வரை யாரும் ஆட்சேபனை தெரிவிக்காததால் புவிசார் குறியீடு கும்பகோணம் வெற்றிலைக்கு கிடைக்க பெற்றுள்ளது. அதேபோல் பல 100 ஆண்டுகளுக்கு பழமையான கன்னியாகுமரி மாவட்டம் தேவாலய பகுதியில் தயார் செய்யக்கூடிய மாணிக்க மாலை என்பது தனி சிறப்பு வாய்ந்தது. இந்த மாணிக்க மாலைக்கும் தற்போது புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. இந்த 2 பொருட்களுக்கும் புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதால் மூலம் தமிழகத்தை சேர்ந்த 64 பொருட்களுக்கும் புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. தமிழகத்தை சேர்ந்த மேலும் 2 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதால் தஞ்சாவூர் கும்பகோணம் வெற்றிலை, கன்னியாகுமரி மாவட்டம் தேவாலய மாணிக்க மாலையும் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சரவணன்.